श्री राम जय राम जय जय राम वो 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 श्री राम जय जय राम वो श्री राम जय जय राम श्री राम जय जय राम वो श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम श्री राम जय जय राम ओम श्री राम जय जय राम 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 जानकी कांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर हर महादेवा गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा बोला पुंडली कवरदा विठ्ठले सद्गुरुनाथ महाराज की जय प्रेमी केंद्र सद्गुरु महाराज की जय सद्गुरु विठलदास महाराज की जय समस्त साधु मंडली की जय आंजनेय मूर्ति की चाहिए शार्प कमी பண்ணனும்ல ஷார்ப் ಜಾಸ್ತಿ ஷார்ப் கொஞ்சம் பேஸ் ஏத்து வால்யூம் துளியது சரியா நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண
நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி 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 நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண 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 ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 சாந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் வணங்கி துதி பாடி ஆடி உந்தல் சார்ந்து வணங்கி துதி பாடி ஆடி உங்கள் அது வணங்கி துதி பாடி ஆடி உந்தல் சந்நிதி சரணடைந்தோமே சரணடைந்தோமே சந்நிதி சரணடைந்தோமே சந்நிதி சரணடைந்தோமே சாந்த சீத சௌபாகியங்கள் யாவையும் சௌபாகியங்கள் யாவையும் சாந்த சீத சௌபாகியங்கள் யாவையும் சௌபாகியங்கள் யாவையும் கந்தருள் சத்குரு கந்தருள் சத்குரு நீயே பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே 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 ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன ஆதிமூல கணநாத கஜானன அத்புத தவள ஸ்வரூபா தவள ஸ்வரூபா தேவ தேவ ஜய விஜய விநாயகா தேவ ஜய விஜய விநாயகா தேவ தேவ ஜய விஜய விநாயகா தேவ ஜய விஜய விநாயகா சின்மய பரசிவதீபா பரசிவதீபா பிரபோ கணபதே பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதே கணபதே கணபதே. இப்போ நம்ம இது கச்சேரி நிகழ்ச்சி மாதிரி கிடையாது.
இது எப்படின்னா இதுக்கு பஜனைன்னு பேர். நம்ம எல்லாம் இங்கே எதுக்கு சேர்ந்துருக்கோம் அப்படின்னா, நான் பாடி நீங்கள் பார்க்கறது ஒரு நிகழ்ச்சி மாதிரி கிடையாது. இது வந்து ஒரு அரிதான ஒரு நிகழ்ச்சி மாதிரி தானே. அப்படின்னும் போது நம்ம சேர்ந்து பாடும்போது சேர்ந்து பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். இப்போ நான் பண்ணி என் கூட வாங்கி பாடுறவா பார்த்துட்டே இங்கே உட்காரதை விட நீங்களும் சேர்ந்து பண்ணால் தானே அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் தமிழ் பாட்டு, சுலபமான பாட்டுகள் தான் எல்லாமே பாடுறேன். நம்ம ராமருடைய சந்நிதியில் எல்லாரும் சேர்ந்து பாடக்கூடிய பாக்கியம் ராமர் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு. அதனால் எல்லாரும் நான் சொல்லக்கூடிய இந்த பாட்டுகளோ நாமாவளிகளோ சின்ன சின்னதாக தான், சுலபமாக தான் இருக்கும். இது எல்லாத்தையும் திருப்பி வாங்கி பாடணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கொள்கிறேன். தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை, 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 தேடி கண்டு கொள்ளலாமே, கண்டு கொள்ளலாமே. கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய, கோடி மத யானைகள் பணி செய்ய, கோடி கோடி மத யானைகள் பணி செய்ய, கோடி மத யானைகள் பணி செய்ய, குன்றனம் இளங்கும் பெம்மானே, விலகும் பெண்மானே. பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வாயே, பிரபோ கணபதி கணபதி கணபதி. சர்ஜலஜாம் யோதிதே மன்னாமானி நிரந்தரம் குலகோட்டி சமாயுக்தா லபதே மாமகம் பதம்னு வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு சொல்லும்போது, யார் அவளுடைய வெக்கத்தை விட்டு பகவன் நாமத்தை சொல்கிறாளோ அவள் முன்னேர்கள்லாம் கரையேறார்கள் அப்படின்னு தன் வாக்குனாலே சொல்கிறார். இந்த வெக்கம் தான் வந்து எல்லாருக்கும் தடுக்கும். பொதுவாக நம்ம எதுக்கெல்லாம் வெக்கப்படணுமோ அதுக்கு விட மாட்டோம். நல்ல பெரிய கோடீஸ்வரனாக இருப்பார், சம்பாதிச்சுட்டு இருப்பார், ஒரு பந்தியில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது இந்த பக்கமும் அப்பளம் போட்டுட்டார், இந்த பக்கம் அப்பளம் போட்டுட்டாருன்னா தனக்கு போடலன்னா நாலு தாண்டி போனோன்னா அப்பளான்னு கத்துறாரு. அப்போ வைக்கிறது தெரியாது. இந்த அப்பளம் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான அப்பளம் சாப்பிட்டாச்சு, இன்னும் அப்பளம் சாப்பிட போகிறோம். ஆனால் இந்த நாமம் சொல்லும்போது தான் நம்மளுக்கு வெக்கமாக இருக்கும். ஏன்னா யாரா பார்த்துருவாளோ, இவா யாரா நீங்கள் அன்றைக்கி போயிருந்தேன் அந்த ஆற்றுக்கு, அந்த வீட்டுக்கு பஜனைக்கு போயிருந்தேன், அங்கே ஒரு பஜனை பண்ணிட்டு உட்காந்துருந்தாரும் சொல்லிடுவாளோ அப்படின்ற ஒரு வெக்கம் வரும். பொதுவாக இந்த மாதிரிலாம் நம்ம யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து கவலைப்படுறான்னு வச்சுக்கோங்களேன், அவளை பார்த்து நீங்கள் யோசிக்கணும்னா அவள் உங்கள் வார்த்தை சொன்னது கேட்டானா யோசிக்கணும். இன்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் வந்து எல்லாரும் போய்த்தானே ஆகணும் இந்த உலகத்துக்கு வந்தா. அப்படி போயிருக்கும்போது நாளைக்கு என் ஜீவன் பிரிய போகிற மாதிரி இருக்குது, எனக்கு பதிலாக நீ போயிட்டு வரியா அப்படின்னு யார்ட்டையாவது கேளுங்க. அவள் உனக்கு பதிலாக நீ இங்கே குடும்ப குட்டியத்தோட சௌக்கியமா நான் போயிட்டு வரேன்னு யார் சொல்கிறாளோ அவளை பார்த்து வெக்கப்பட்டு நாமும் சொல்லாமல். ஏன்னா யாரும் நம்ம கூட வரப்போகிறதில்ல. நம்ம பண்ணுற நல்ல காரியங்களும் நம்ம பண்ணுற இந்த நாம சங்கீர்த்தனமும் தர்மமும் நம்ம செய்யக்கூடிய நல்லதும் தான் நம்ம கூட வரப்போகிறது. அதனால் யாருக்காகவும் வெக்கப்படாமல் இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடாயிருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இதில் பகவானோட சேர்ந்து அதை சொல்ல ஆரம்பித்தோன்னா நம்ம எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். கணபதி 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 பிரபோ கணபதி பரிபூரண வாழ்வருள்வாயே. பிரபோ கணபதி கணபதி கணபதி. விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே, சத்குரு பாதமலர் சூடிடுவோம், குரு பாதமலர் சூடிடுவோம்,
குருநாதா என்று கூவிடுவோம், குருநாதா என்று கூவிடுவோம். நாம் பாடுவோமே பேரானந்தமுடனே, பாடுவோமே பேரானந்தமுடனே. சத்குரு பாதமலர் சூடிடுவோம், சத்குரு பாதமலர் சூடிடுவோம். சத்குருநாத் மகாராஜ் கி வேலவா வேலவா வேல் முருகா வா வா, 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 வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, படி வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா சண்முகா முருகா முருகா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வள்ளி மனவாலா சுந்தரி மணாலா, மனவாலா சுந்தரி மணாலா, வள்ளி மனவாலா சுந்தரி மணாலா, மனவாலா சுந்தரி மணாலா, சுந்தரி மணாலா, சுந்தரி மணாலா, தேவ சுந்தரி மணாலா, சுந்தரி மணாலா, தேவ சுந்தரி மணாலா, சுந்தரி மணாலா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வண்ணமயில் வாகனா முருகா முருகா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேலவா வேலவா வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, முருகா வா வா, வேல் முருகா வா வா, வேல் முருகா வா வா, முருகா வா வா, வேல் முருகா வா வா, முருகா வா வா, வேல் முருகா வா வா, முருகா வா வா, வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா. ஆடும் சிதம்பரமோ, ஓ ஆடும் சிதம்பரமோ, என்னை என் கூத்தாடும் சிதம்பரமோ, ஓ ஆடும் சிதம்பரமோ, என்னை என் கூத்தாடும் சிதம்பரமோ, ஓ ஆடும் சிதம்பரமோ, ஆ ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே, ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே, ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே, ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே, நாடும் சிதம்பரம் நம சிவாயவென்று, நாடும் சிதம்பரம் நம சிவாய வென்று ஆடும் சிதம்பரமோ, என்னை என் கூத்தாடும் சிதம்பரமோ, ஓ ஆடும் சிதம்பரமோ, ஆ யாரும் அறியாமல் அம்பலவான யாரும் அறியாமல் அம்பலவான யாரும் அறியாமல் அம்பலவான யாரும் அறியாமல் அம்பலவான சீரடியார் காக்க சேவடி தூக்கி நின்று, சீரடியார் காக்க சேவடி தூக்கி நின்று ஆடும் சிதம்பரமோ, என்னை என் கூத்தாடும் சிதம்பரமோ, ஆடும் சிதம்பரமோ, பால
கிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினல் பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினல் பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினல் பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினல் தாளமத்தளும் போட தாத்தை தித்தையனவே தாளமத்தளும் போட தாத்தை தித்தையனவே ஆடும் சிதம்பரமோ என்னை என் கூத்தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் அவள் ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடாதாரை ஆட வைத்து தானும் ஆடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் 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 பெருமான் அவன் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான் நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான் அவன் நாடாதாரை நாட வைத்து நடனமாடும் பெருமான் நாடாதாரை ஆட வைத்து நடனமாடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் அவன் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் சொல்லாதாரை சொல்ல வைத்து சொல்லிசைக்கும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் ஆடிடும் பெருமான் நடமாடிடும் பெருமான் சித் சபேஷா சிதம்பரம் நம பார்வதி பதயே ஹர மகாதேவா ராஜா ராமச்சந்திரமூர்த்தி கி ஜெய். ராகவா சுந்தரா ராமா ரகுவரா 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 ராமா ரகுவரா ராமா ரகுவரா ராமா ரகுவரா ராமா ரகுவரா परम पावना हे जगद्वंदना परम पावना हे जगद्वंदना परम पावना हे जगद्वंदना परम पावना हे जगद्वंदना पतितोद्धारना भक्त परायणा पतितोद्धारना भक्त परायणा पतितोद्धारना भक्त परायणा
பராயணா பராயணா ராவண மர்தனா ராஜீவ லோச்சனா ராவண மர்தனா ராஜீவ லோச்சனா ராவண மர்தனா ராஜீவ லோச்சனா ராவண மர்தனா ராஜீவ லோச்சனா ராகவ சுந்தர ராம ரகுவரா 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 சுந்தர ராம ரகுவரா ராகவ 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 சுந்தர 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 ராகவ சுந்தர ரகுவரா ராகவ சுந்தர ஹரி ராகவ சுந்தர ஹரி ராகவ சுந்தர ஹரி ராகவ சுந்தர ரகுவரா 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 ராகவ சுந்தர ராகவ சுந்தர ஹரி ராகவ சுந்தர ஹரி ராகவ சுந்தர ரகுவரா ராகவ சுந்தர ரகுவரா ராகவ சுந்தர ரகுவரா ராகவ சுந்தர ரகுவரா ராகவ சுந்தர ராகவ சுந்தர ஹரி 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 ராகவ சுந்தர ராஜா ராமச்சந்திர மூர்த்தி கி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாயோ சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடி வாயோ சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாயோ சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடி வாயோ முந்தல் பிஞ்ச பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாம் பாடி பாடி வந்தோம் பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாமமாடி பாடி வந்தோம் பிஞ்சு பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாம் பாடி பாடி வந்தோம் பாதம் தேடி தேடி நாங்கள் இங்கே திவ்ய நாமமாடி பாடி வந்தோம் சலங்கை கட்டி சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடி வாயோ சலங்கை கட்டி சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடி வாயோ இந்த தாமரை கண்ணாடி ஆடி வாயோ தேவகி நந்தனா ராதா ஜீவனா கேசவா ஹரே மாதவா 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 பூதனா பஞ்சனா பாப விநாசனா கேசவா ஹரே மாதவா நூதன பஞ்சனா பாப விநாசனா கேசவா ஹரே மாதவா கோகுல பாலனே ஓடிவா
ஆடிவாயோ கோபால பாலனே ஆடிவாயோ கோகுல பாலனே ஓடிவாயோ கோபால பாலனே ஆடிவாயோ கோகுல பாலனே ஓடிவாயோ கோபால பாலனே ஆடிவாயோ கோகுல பாலனே ஓடிவாயோ கோபால பாலனே ஆடிவாயோ சலங்கை கட்டி சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடிவாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடிவாயோ पांडव रक्षका पाप विनाशना केशवा हरे माधवा पांडव रक्षका पाप विनाशना केशवा हरे माधवा अर्जुन रक्षका अज्ञान नाशना केशवा हरे माधवा अर्जुन रक्षका ज्ञान नाशना केशवा हरे माधवा गीतामृत में ओडिवायो हृदयानंद में आडिवायो गीतामृत में ओडिवायो हृदयानंद में आडिवायो சலங்கை கட்டி சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாயோ சலங்கை கட்டி சலங்கை கட்டி சலங்கை கட்டி ஓடி ஓடிவாயோ எங்கள் தாமரை கண்ணாடி ஆடிவாயோ எங்கள் தாமரை கண்ணா ஆடி ஆடிவாயோ கண்ணாடி वृंदावन विहारी लाल की पंडरीनाथ भगवान की தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் விடலாம் கடல் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை 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 தாண்ட வேண்டியே 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 ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது பேராசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது ஆசை என்னும் பார கப்பலில் ஏறக்கூடாது ராமனல்லவோட காரனோடி பிடியுங்கள் ராமனல்லவோட காரனோடி பிடியுங்கள் ராமனல்லவோட காரனோடி பிடியுங்கள் ராமனல்லவோட காரனோடி பிடியுங்கள் கண்ண நல்ல கப்பல் காரன் கண்டு பிடியுங்கள் நல்ல கப்பல் காரன் கண்டு பிடியுங்கள் பாண்டுரங்கன் படகு காரன் பார்த்து பிடியுங்கள் படகு காரன் பார்த்து பிடியுங்கள் அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் அவன் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் பேரை சொன்னால் ரங்கன் பேரை சொன்னால் பாண்டுரங்கன் பேரை சொன்னால் போதும் காசு கேட்கவே மாட்டான் ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம்
விடலாம் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் விடலாம் கடல் தாண்டி விடலாம். தாண்டி விடலாம் கடல் தாண்டி விடலாம் விடலாம் கடல் தாண்டி விடலாம். சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம் சாரமற்ற சம்சார கடலை தாண்டி விடலாம். ரங்கா ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம் ரங்கா என்று சொல்லி தாண்டி விடலாம். விட்டல் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம் விட்டல் விட்டல் என்று சொல்லி தாண்டி விடலாம். விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல விட்டல ஜெய் ஜெய் விட்டல. बोलो विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. बोलो विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल விட்டல ஜெய் ஜெய் விட்டல. बोला पुंडलीक वरदा விட்டலே इयं सीता मम सुता सह धर्मचरी तव प्रतीच्छ चैनां भद्रं ते पानिं गृह्णीष्व पानिना பரம புண்ணியமான சரித்திரம் ஸ்ரீராமருடைய சரித்திரம். அதுலேயும் பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரம் எதுன்னா ஸ்ரீ சீதா கல்யாணம். ராமரும் தேவியும் எப்படி கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும்போது அத ராஜா தசரதः தேஷாம் தாரக்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்மாத்மா சோபாத்யாய சபாந்தவக. ராமருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய வயசு, கல்யாணம் பண்ணக்கூடிய வயசுன்னா 12 வயசாம். அப்பயே கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு சிந்தனை தசரதருக்கு வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா கல்யாணம் பண்ணணுமே அப்படின்னு கவலைப்பட்டுன்னு உட்காண்ட்ருக்காராம். பொதுவாக கல்யாணம் பண்ணணும்னு கவலைப்படுறது சாதாரணமாக இருக்கிற குழந்தைகளுக்கு படுவா. இன்னும் கவலை ரொம்ப ஜாஸ்தி ஏன் படுவான்னா பையன் கொஞ்சம் அசடாக இருந்தாலோ இல்லை ஒழுங்காக படிக்கலைன்னாலோ இல்லை நல்ல வேலையில் இல்லைன்னாலோ இந்த மாதிரிலாம் விஷயத்தில் இருக்கும்போது அந்த பையனுக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கவலை ஜாஸ்தியாக இருக்கும். ராமர் சாதாரணமானவன்னா ராமர் சாதாரணமானவர் இல்லை. 12 வயசில் இந்த சிவ தனுஷை உடைச்சி உலகம் முழுக்க தெரியுமா. இன்னைக்கு தான் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு நடந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஜெயிச்சாலோ இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் பண்ணினாலோ உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு இன்னைக்கு வசதிகள் இருக்குது. அந்த காலத்தில் இதெல்லாம் உண்டோ. ஆனாலும் இந்த சிவதனுசு உடைத்தார் அப்படின்றது உலகத்துக்கு முழுக்க தெரியுமா. ஏன்னா அத்தனை பேரும் அதை எடுத்து நான் போட்டணும் பார்க்குறா முடியல. அப்பேற்பட்ட ராமருக்கு கல்யாணம் பண்ணணும்னு கவலைப்பட்டுண்டே இங்கே சாதாரணமாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நல்லவர்களோடைய சேர்ந்து உக்காந்துண்டு ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்து தசரதர் கவலைப்பட்டுன்னு உட்காண்டிருக்கார். அந்த சமயம் என்னன்னா வாசல்ல பார்த்தா ஒருத்தர் வரார். அங்கேருந்து பெரிய தாடியை வச்சுன்னு உருவிண்டே ஒருத்தர் வரார். அவர் யாருன்னா விஸ்வாமித்ரர். சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு தாடியை உருவிண்டே சொல்றார். இங்க வாசல்ல 2 காவலாளிகள் இருக்கார்கள். அவள்கிட்ட போயிட்டு பேர்பட்ட சக்கரவர்த்தி தசரதர் அவர் உள்ள இருக்கும்போது சீக்கிரம் சீக்கிரம்னு ஒருத்தர் ஒரு ரிஷி சொன்னார், நான் இவரை பற்றி முழு விவரம் தெரிஞ்சுக்காம உள்ள போய் சொல்லலாமோ, போய் சொன்னோன்னா அவன் கழுத்தை விட்டுருவார். அதனால அவர் என்ன பண்ணாரா நின்று சீக்கிரம் சீக்கிரம்னு தாடியை உருவின்னு இருக்கார். என்ன சீக்கிரம் சீக்கிரம்
அப்படின்னு கேட்டு இவர் கேட்குறார், என்ன உங்களுக்கு அவசரம், நீங்கள் யார் அப்படின்னா, ஆக்யாதா, போய் சொல்லுங்கள் அப்படின்ற. சாதாரணமாக வந்து ஒருத்தர் நின்றுட்டு தாடி ஒரு வேண்டு போய் சொல்லுங்கன்னு இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்ட சொன்னான்னா, அவன் போய் உள்ளே போய் ராஜா கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கார் தாடி ஒரு வேண்டு ஒருத்தர் போய் சொல்லுங்கள்னு வந்து சொன்னான்னா அடுத்த க்ஷணமே அவன் சீட்டை கழிச்சு அனுப்பிச்சிடுவான் ஆற்றுக்கு. எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னு உள்ளே போகணும். சாதாரண ஒரு செக்யூரிட்டிக்கே இப்படி இருக்கும்போது அவர் எப்படின்னா, இப்போ நரேந்திர மோடி இருக்கார்ல, அவர் போஸ்ட்டில் இருக்கிற போல இருக்கார் அவர். இப்போ தசரதன் அதுக்கும் மேலே பெரிய போஸ்ட்டு, பூமண்டலம் முழுக்க பரிபாலனம் பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி. அவர்கிட்ட போய் நீ விஷயத்த சொல்லணும்னா விஷயம் தெரிஞ்சுக்காம போய் சொல்லலாமோ? அவர் 2 பேர் நின்றுட்டே இருக்கா. சீக்கிரம் சீக்கிரமும் போய் சொல்லணும்னா என்னத்தை போய் சொல்றது? நீங்கள் தாடி உருவின்றிருக்கேன்னு போய் சொல்லட்டுமா? என்ன சொல்லணும்? மாம் பிராப்தம், நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுன்னா, நான் ஒரு பேரா? எல்லாருமே நான் வந்திருக்கேன்னு சொல்லலாம்ல. கௌஷிகம், நான் யாருன்னா குஷிக வம்சத்தில் பிறந்த ஒருத்தன் வந்திருக்கேன்னு போய் சொல்லு. பொதுவாக கௌஷிகன்னு குஷிகர்னு ஒரு ரிஷி, அந்த ரிஷியில் பிறந்தவா எல்லாருக்குமே கௌஷிகால்னு பேர். ரகு அப்படின்ற ஒரு ராஜா, அவர் யாருன்னா ராமச்சந்திர பிரபுவுக்கு ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி உள்ள ஒரு ராஜா. அந்த வம்சத்தில் பிறந்ததுனால தான் ராமருக்கு இன்னொரு பேர் ராகவன்னு பேர். ரகுனுடைய வம்சத்து வந்ததுனால ராகவன். ராமருக்கு மாத்திரமானா லக்ஷ்மண சுவாமியும் ராகவன்னு கூப்பிடலாம், பரதனையும் ராகவன்னு கூப்பிடலாம், சத்ருக்னையும் கூப்பிடலாம். ராமருடைய அப்பா தசரதர் இருக்காரே அவரையும் ராகவன்னு கூப்பிடலாம். ஏன்னா எல்லாருமே அந்த ரகுனுடைய வம்சத்தில் வந்தவர்கள். அப்படி வந்தவா எல்லாருக்குமே இந்த ராகவன்ற பேர் அன்வயமாகும். அதே போல கௌஷிகன் வந்திருக்கேன்னா குஷிகன் வம்சத்தில் வந்தவா எல்லாருக்கும் கௌஷிகர்கள்னு பேரு. நீங்க யாரு? கௌஷிகன்னா நீங்க யாரு? உங்க பேரை கரெக்டா சொல்லுங்கன்னு கேட்டவுடனே, காதின சுதம், காதியோடைய பையன் வந்திருக்கேன் அப்படின்ன உடனே தெரிஞ்சுட்டான் இது விஸ்வாமித்திரர்னு. ஏன்னா அவர் வந்து யாரை பார்த்தாலும் கோபிச்சுன்னா சபிச்சிருவார். அவருக்கு ஒரு கோபம் வந்துன்னா சபிச்சானா முடிஞ்சது, கல்லாப்போ மண்ணாப்போன்னா முடிஞ்சது. அதனால அவ பயந்துட்டு அங்கேருந்து ஓடுறாளாம். ஏன்னா இத்தனை நேரம் ஏதோ யாருன்னு தெரியாம பேசிட்டு இருந்தோம், அவர் கோபிச்சுட்டு சபிக்காம இருந்தது எங்க அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இனிமே அவர் கண் முன்னாடி நிற்க கூடாதுன்னு இவன் என்ன பண்றான்னா இந்த வாசல் காவலாளிகள்லாம் நேரா ஓடுறா. அவ வந்து இந்த மாதிரி ஒரு மந்திரி ஆலோசனை ஒரு ராஜா பண்ணிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் உள்ள வரவே கூடாது யாரும். ஆனா இவ என்ன பண்றான்னா, விஸ்வாமித்திரர் வந்துட்டார், அவர் சபிச்சுட்டா என்ன பண்றது, பரவாயில்ல, அதுக்கு ராஜாவோட தண்டனையே பரவாயில்லன்னு நேரா ஓடி வந்து அந்த தசரதன் முன்னாடி வந்து நின்று, ஏதோ விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், மகரிஷி வந்திருக்காருன்னு சொல்லலையாம், வந்துருத்து 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 அப்படின்றாலாம் பதட்டத்தில். அவர் சபிச்சிட போறாருன்னு. பொதுவாக இதுக்கு ஒரு நிமித்தம்னு பேர். நாம் ஒரு காரியத்தை நினச்சிட்டே இருக்கோம், நம்ம வந்து ரொம்ப நாளாக என்னடா இது நடக்க மாட்டேங்கிறதே அப்படின்னு நாம் ஆலோசனை பண்ணிகிட்டே உட்காண்டிருப்போம் வாசத்திண்ணையில். சம்பந்தமே இல்லாமல் 2 பேர் நடந்து போயிட்டு இருப்பா. அவாக்குள்ளே பேசிப்பா, அதெல்லாம் இல்லைண்ணா சீக்கிரத்தில் நடந்துடும், அதை நல்ல காலம் வந்துன்னு இருக்கு, இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள்லேயே நடந்துடும் அப்படின்னு அவா பேசிட்டு போவா. அதுக்கு என்ன அர்த்தம்னா நிமித்தம்னு பேர். உனக்கு சீக்கிரத்தில் நல்லது நடக்க போகிறது. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கார் தசரதர்னா, ராமருடைய கல்யாணம் பண்ணணும்னு தானே ஆலோசனை பண்ணிட்டு இருக்கா. அப்படி ராமருடைய கல்யாணம் வரணும்னு இப்படி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாமல் அவ 2 பேரும் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் வந்துருத்துன்னு வந்து சொன்ன உடனே தசரதர் இது ஒரு நிமித்தம்னு நினைச்சார். சரி சீக்கிரத்தில் நல்லது நடக்க போகிறது. உடனே திருப்பி இப்போ விசாரிக்கிறார், வந்துருத்து என்ன வந்தது அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை விஸ்வாமித்திரர் வந்திருக்கார், உங்களை பார்க்கணுன்றார் அப்படின்னு. உடனே அவர் பெரிய பிரம்ம ரிஷியோன்னோ, அவருடைய பெருமை என்னன்னா ராஜரிஷியா ஒரு க்ஷத்ரிய வம்சத்தில் பிறந்து தன் தபஸ்னால பிரம்ம ரிஷியா ஆன ஒரு மகான். உடனே இவர் என்ன பண்றாருன்னா வசிஷ்டர் எல்லாரையும் அழைச்சிட்டு கூர்ண கும்பத்தை எடுத்து விஸ்வாமித்திரர் கூப்பிடுறதுக்காக போறார். அவரை பார்த்து சந்தோஷப்பட்டு சில வார்த்தைகளால் கொண்டாடுறார். யதாமிருதஸ்ய சம்பிராப்திஹி யதா வருஷமனூதகே, யதா அமிர்தஸ்ய சம்பிராப்திஹி யதா மிருதஸ்ய சம்பிராப்திஹி, 2 விதம் சொல்லலாம். எனக்கு அமிர்தம் கிடைச்சது போல சந்தோஷமா இருக்கு அப்படின்றார். என்னன்னா தசரதருக்கு 60,000 வருஷம் பிறக்குமான்னு பிறந்த குழந்தை ராமர். அதுவும் ராமர் சாதாரண குழந்தையான்னா, ராமரை பார்த்தான்னா அவர் எப்படின்னா பும்சாம் மோகன ரூபாய, யாரா இருந்தாலும் அவர்கிட்ட அப்படி மயங்கி போயிடுவான். அப்படி ஒரு குணம், அப்படி ஒரு ரூபம். இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்ததுக்கு அப்புறம் அவனை விட்டு போகணும்னு தோணுமோ?
ஆனால் தனக்கோ வயசாயிடுது, 60,000 வருஷம் ஆயிடுது. சாதாரண ஒரு குழந்தை நல்ல குழந்தையா இருந்து நல்லா படித்து கெட்டிக்காரனாக இருந்தான்னாலே நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். வைகுண்ட வாசியாக இருக்கக்கூடிய பிரபுவே வந்து பிறந்திருக்காருன்னா அவர் விட்டு போகணும்னு தோணுமோ? இப்போ தசரதர் என்ன நினைக்கிறார்னா, அவர் வந்து அவருக்கு என்ன அவருடைய திறமை என்னன்னா, அவர் பூலோகத்தில் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிக்கூடிய இந்த ராஜாக்கள் கூட சண்டை போடுறது மாத்திரம் இல்லை, தேவர்கள் கூட சேர்ந்து சொர்க்கலோகத்தில் போய் சண்டை போடுற அளவுக்கு தெம்பு அவருக்கு. இந்திரன் என்ன பண்ணுவான்னா, அசுரர்கள் கூட சண்டை போடும்போது அவர் தன் சகாயத்துக்கு உதவிக்கு தசரதனை கூப்பிட்டுப்பானா மேலே. அதனால தான் அவருக்கு தசரதன்னு பேர். பொதுவாக 8 திக்கு தானே, 4 திக்கு அப்புறம் 4 உபதிக்குகள், 8 திக்கு தானே உலகத்தில் உண்டு. ஆனால் இன்னும் 2 இருக்குது, மேலே கீழே. இந்த மேலையும் கீழையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் இவர் என்னன்னா, தசரதர் அவருடைய தேரானது 8 திக்கிலையும் மேல் நோக்கியும் போகுமா கீழ் நோக்கியும் போகுமா. அதுக்கு தான் 10 திக்கில் போகிறதுனால தான் அவருக்கு தசரதன்னு பேர். அவருடைய ரதமானது 10 திக்கிலையும் போகும். இப்படி இந்திரன் தான் சண்டை போடும்போது இவர் கூப்பிட்டு சகாயத்துக்கு கூப்பிட்ட போது இந்திரன் தன்னுடைய ஆசனத்தில் உட்காத்தி வச்சிருப்பானா போயிட்டு. என்ன இவ்வளோ உதவி பண்ணுறாருன்னா, இந்திரனுடைய ஆசன சிம்மாசனம் எவ்வளோ பெரிய அந்த ஒரு அப்பேற்பட்ட பதவி ஒன்றும் அதில் உட்காத்தி வச்சுப்பார். உட்காத்தி வச்சுட்டு இவர் கொஞ்ச நேரம் அவரை கொண்டாடிட்டு அப்புறம் பூலோகத்துக்கு அனுப்புவார். அப்பெல்லாம் சண்டை போய் சகாயம் பண்ணி கொடுத்துட்டு வரும்போது அவருக்கு தோணவே இல்லையா. இன்னைக்கு என்ன தோன்றதுன்னா, அப்படி சகாயம் பண்ணிட்டு இந்திரன் கேட்பானா அவங்களுக்கு என்ன வேணும்னு. உடனே அவர் சிரிச்சுப்பாரான், நீயே நான் சண்டை போட்டு தான் சௌக்கியமாக இருக்க, என்னுடைய உதவினால தான், நீ எனக்கு என்ன கொடுக்க முடியும்னு அவர் ஒன்றும் வேணாம்ப்பா நீ சௌக்கியமாக இருன்னு வந்துடுவார். இப்போ அவருக்கு என்ன தோன்றதுன்னா, அந்த இந்திரன் கிட்ட தானே அமிர்தம் இருக்குது, அந்த அமிர்தத்தை குடிச்சிட்டோம்னா சாவும் கிடையாது, வியாதியும் வராது, எப்பயுமே நித்திய யௌவனமாக இருக்கலாம் தேவர்கள் போல. அதனால அந்த அமிர்தத்தை வாங்கி நானும் கொஞ்சம் குடிச்சிட்டு ராமருக்கும் கொடுத்துட்டேன்னா இந்த உலகம் இருக்கிற பரியந்தம் நான் இருப்பேன். ஒன்றும் யதாமிருதஸ்ய சம்பிராப்திஹி, அப்படி அமிர்தம் கிடைச்சா நான் ராமனுக்கும் கொடுத்து நானும் சந்தோஷமா எப்படி இருப்பேனோ அவ்வளோ சந்தோஷப்படுறேன் நீங்க வந்ததில்லை. யதா வருஷமனூதகே, நன்கு 6 மாதம் 7 மாதம் மழையே பெய்யாமல் வறண்டு போயிருக்கிற பூமியில் ஒரு நல்ல ஒரு 24 மணி நேரம் ஜோன்னு மழை பெஞ்சா எப்படி அந்த பூமி குளிர்ந்து போயிடுமோ அப்படி என் மனசை எடுத்துன்னு பலவாறு ஸ்தோத்திரம் பண்ணி, இப்படி நீங்கள் வரணும் வரணும், உங்களுக்கு என்ன வேணும், பொதுவாக உங்களை மாதிரி உள்ளவெல்லாம் எங்களை எதுக்கு பார்க்க வருவேன், நீங்களாம் வரவே மாட்டீர்கள், என்னுடைய பாக்கியம்தான் நீங்கள் எங்கள் ஆத்துக்கு வந்திருக்கீள், என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்ட உடனே விஸ்வாமித்திரர் சந்தோஷப்பட்டு இந்த தசரதர், அப்பா உன்னுடைய பரம்பரைப்பா அது, இப்படி நீ கேட்குற பற்றியா, ஒருத்தர் வந்தா இப்படி வந்து அவளை பூஜை பண்ணி உட்காத்தி வச்சு அவளை கேட்கணும்னு தெரிஞ்சிருக்கு பற்றியா, அது உன் பரம்பரையோட இது அப்படின்னு தசரதனை கொண்டாடுறார். தசரதன் என்ன நினச்சிட்டு இருக்கார், இந்த மாதிரி ஒரு ரிஷி வந்தான்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு யாகம் நடத்த போகிறார், அதுக்கு ஏதாவது திரவியம் நெய் மற்ற சாமான்கள்லாம் கேட்பார் நினச்சிட்டு நினச்சிட்டு இருக்கார். அதே மாதிரியே விஸ்வாமித்திரர் ஆரம்பிக்கிறார், நான் வந்து ஒரு யாகம் ஒன்று வச்சுட்டு இருக்கேன், அதிராத்திரம்னு ஒரு யாகம், மொத்தம் வந்து அது 7-8 நாள் நடக்கக்கூடிய யாகம். அந்த யாகத்துக்கு யாகம்னு பேசிட்டு இருக்கார். அந்த யாகத்துக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்ட உடனே எனக்கு சாமான்கள்லாம் வேணாம் எல்லாம் இருக்கு, அதை யாகத்தை கெடுக்கிறதுக்காக 2 பேர் வரான். ஏன்னா மாரீச்சன் சுபாகுன்னு 2 ராட்சசர்கள். அவன் என்ன பண்றான்னா, யாகம் ஆரம்பிச்ச உடனே கெடுக்க மாட்டான். பொதுவாக ஒரு காரியத்தை ஆரம்பிச்ச உடனே கெடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே மூடி வச்சுட்டு கிளம்பிடுவா. முடியற சமயம் கரெக்டாக 6 நாள் முடிஞ்சு 7ஆவது நாள் அன்னைக்கு கார்த்தால இது பூர்த்தி பண்ணினா இந்த யாகமே முடிஞ்சிரும்னு போது தான் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் மாம்சத்தை ஏதாவது சாப்பிட்டு தூக்கி அந்த யாக குண்டத்தில் போட்டுருது, அங்கேருந்து ரத்தத்தை கொண்டு தெளிக்கிறது, இல்லைன்னா அசுத்தியாக இருக்கக்கூடியது எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த யாக கொட்டாயில் போட்டுடுறது, அப்படின்ற மாதிரி இந்த யாகத்தை அபவித்திரமாக ஆக்கிடுறான். அதனால அவனை வந்து எப்படியாவது அவனை சம்ஹாரம் பண்ணி இந்த யாக சம்ரக்ஷணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தசரதன்ட்ட கேட்ட உடனே தன்னை தான் கூப்பிடுறாரு நினச்சின்னு நான் வரேன் அப்படின்றார். நீ எனக்கு வர வேண்டாம், உன்னுடைய பெரிய பையன் இருக்கானே உனஷோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனகா, இந்த ராஜீவ் செந்தாமரை கண்ணனா இருக்கக்கூடிய இந்த 12 வயசு ராமனை என் கூட அனுப்பு அப்படின்றார். அவருக்கு எப்படி இருக்குன்னா ஏதோ தன்னுடைய உயிரையே கேட்டது போல இருக்கான். ஏன்னா ராமருக்கோ 12 வயசு, அவர் இன்னும் யாரு கூடயும் சண்டை போடலை, நான் யுத்த யோக்கிய தாமசிய 12 வயசு பையன் யார்கிட்ட போய் சண்டை போட்டிருப்பான்,
என்னதான் க்ஷத்ரிய பையனாக இருந்தாலும் 12 வயசு பையனுக்கு எங்கே அந்த சண்டை போடுறதுக்குள்ள அந்த இது அவகாசம் இருந்திருக்காது ஒன்றும். அதுக்கும் மேலே இவர் சின்ன பையன். அவா எப்படின்னா ராவணன் என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த யாகம் பண்ணினா அவளை தடுக்கணும், பூஜை பண்ணினா அவளை தடுக்கணும், பஜனை பண்ணினா அங்கே போய் அடைஞ்ச பண்ணணும்னு இந்த மாதிரி இடைஞ்சல் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வச்சுருக்கானா. அந்த யூனிவர்சிட்டி வச்சுன்னு எப்படி ஒருத்தர் மெடிக்கல்னால் படிக்கணும், இதுன்னா இப்போ ஆர்ட்ஸ் படிக்கிறது, மெடிக்கல் படிக்கிறது, சயின்ஸ் படிக்கிறதுன்னு ஒரு யூனிவர்சிட்டி வச்சு சொல்லித்தரால, அந்த மாதிரி இந்த மாதிரி தப்பு செய்யறது எப்படிலாம் தப்பு பண்ணணுன்றதுக்கு ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்துகிறானா ராவணன். அதில் டாப் மோஸ்ட் ரேங்க்கில் வந்தவா யாருன்னா இந்த மாரீச்சன் சுபாகு. அந்த மாதிரி நல்ல தேர்ச்சி பெற்று எப்போ இந்த முதல்ல போய் அடைஞ்ச பண்ணக்கூடாது, கடைசியாக முடிகிற சமயத்தில் போய் அடைஞ்ச பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கானா. அப்படி சாமர்த்தியமாக இருக்கக்கூடிய அந்த ராட்சசர்கள் கூட போய் என் 12 வயசு ராமனை போய் சண்டை போட சொல்கிறீங்களே, உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்தேன், ஒரு கால் என்னால் முடியலன்னா என் சதுரங்க சைன்யத்தையும் அழிச்சுன்னு வரேன், அயோத்தியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் அழிச்சுன்னு வரேன், சண்டை போடுறேன், என் உயிர் இருக்கிற வரையும் சண்டை போட்டு நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு உடனே இவர் ஆரம்பத்திலேயே அமங்கலமாக பேசுகிறார். உயிர் இருக்கிற வரையும் சண்டை போடுறேன்னா உயிர் போயிடுத்துனா என்ன பண்ணுறது? ஏதோ விஸ்வாமித்திரர் வந்தார், 4 நெய் டின்னு வாங்கிட்டு போனார், யாகம் பண்ணார்னு இந்த பேர் இல்லாதபடிக்கு வந்தார், ராஜாவை அழிச்சுன்னு போயிட்டார், ராஜாவே காலமாயிட்டார்னா என்ன சும்மா விடுவாளோ எல்லாரும். அதனால் இதெல்லாம் சரி வரல, எனக்கு ராமன் தான் வேணும் அப்படின்ன உடனே இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தசரதன் மயங்கி விழுந்துட்டாராம் கீழே. ராமரை கொடுக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் எது கேளுங்கோ, நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கோ தரேன்ட்டார். இப்போ ராமரை கேட்கும்போது கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, மயங்கி விழுந்துட்டாரா. மயங்கி விழுந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்புறம் ஆஸ்வாசப்படுத்துன்னு கண்ணை திறந்து பார்க்குற. இவருக்கு எப்படி இருக்குன்னா, அந்த விஸ்வாமித்திரன் தாடி ஒரு வேண்டி நின்றுட்டே இருக்காராம். எப்படி இருக்குன்னா, நன்னா தூங்கிகிட்டே இருக்கும்போது ராத்திரி 12 மணிக்கு யாரோ கதவை தட்டுறா. கதவை திறந்து பார்த்தா கருப்பாக ஒரு எரும மாடு மேலே யமதர்மராஜா உட்காந்துட்டு உன் ஆயுசு முடிஞ்சிருத்து வா கிளம்பலான்னா எப்படி இருக்கும் நம்மளுக்கு, அந்த மாதிரி இருக்கான். இவர் நின்றுட்டு இருக்கிறது ராமரை கேட்கறது. இப்படி இருக்கும்போது தர முடியாது கடைசியாக என்ன சொன்னார்னா தர முடியாதுன்ட்டு, தர முடியாதுன்னு பொய் சொல்லிட்டாராம் ராமனுக்காக. பூமி சச்சால வசுதா கிருத்ஸ்னா, பொய் சொன்னால் பூமிக்கு தாங்காதான், பூமி நடுங்கினதான். உடனே விஸ்வாமித்திரர் கோபம் வந்துடுத்து, தரேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னுக்கிறியோனோ, நீ உன் குடும்ப குட்டியோட சௌக்கியமா இரு அப்படின்ற மாதிரி அவர் வருத்தத்தில் சொன்னார். சொன்ன உடனே அங்கேருந்து வசிஷ்டர் வரார். வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நிறைய சண்டை புராணாந்திரத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த விஷயத்தில் வசிஷ்டர் என்ன பண்ணுறாருன்னா, தசரதன் கிட்ட நீ என்ன நினச்சிட்டு இருக்க, உன் பையனால் அவருக்கு காரியம் ஆகணும்னு நினச்சிட்டு இருக்கியா? அது கிடையவே கிடையாதுரா, அவர் பெரிய தபஸ்வி, நீ ராமனை அனுப்பிவிடு, ராமருக்கு அத்தனை ஸ்ரேயஸும் வரும். இது அவருக்காக இல்லை, ராமனுக்காக. கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, நீ தர்மம்னு பொதுவாக ஒரு குடும்பத்தில் என்னதான் பணம் இருந்தாலும் என்னைக்கு போகிறதுனே தெரியாது. பணம் மாத்திரம் ஆஜகாம யசாலக்ஷ்மிஹி நாரிகேல பலான்விதம், பணம் எப்படி வருதுன்னே தெரியாது. எப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லும்போது, பெரிய ஒரு இளநியை எடுத்துக்கிறோம், அதை வெட்டினா எவ்வளோ ஜலம் இருக்குது, அதை குடிக்கிறோம். அந்த இளநீருக்குள்ளே யாராவது அந்த இதை ஓட்டை போட்டு உள்ள ஜலத்தை வச்சு மூடி வச்சா, மரத்தில் வச்சா, அதுக்குள்ளே ஜலம் எப்படி வந்துன்னு யாருக்குமே தெரியாது. தென்னை மரத்தை வளர்க்குறோம், திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு காய்க்கிறது, அதை எடுத்து குடித்தா ஜலம் வருது. அதுக்குள்ளே யாருமே ஜலத்தை வைக்கல. அந்த மாதிரி பணம் வருமா. ஆஜகாம யசாலக்ஷ்மிஹி நாரிகேல பலான்விதம் நிர்ஜகாம யசாலக்ஷ்மிஹி கஜபுக்த கபிச்சவத். பணம் எப்படி போகும்னா, பணம் இப்படியே நம்மக்கிட்டே இருக்குமோன்னா அதுவும் இருக்காது. அது எப்படி பணம் நம்மள்டேருந்து போகும்னா, கஜபுக்த கபிச்சது, லாம்பழம் இருக்கணும், அந்த புலையார் சதுர்த்திக்கு புலையாருக்கு பிடிக்கும்னு அந்த லாம்பழம்னு கொண்டு வைப்பா. அதை கொண்டு என்னன்னா ஒரு யானைக்கு கொடுத்தோம்னா அந்த யானை சாப்பிடும். அந்த யானையினுடைய குடலுக்குள்ள அந்த சக்தி என்னன்னா, ஓட்டையே போடாமல் முழுக்க சாப்பிட்டுருமா, உள்ள இருக்கிற பண்டம் முழுக்க. அது மல விசர்ஜனம் பண்ணும்போது கீழே வந்துடும், அது அப்படியே ஓடோடே வந்துடும். அதையும் ஒருத்தன் அலம்பி கொண்டு போய் கடையில் வச்சான்னா ஒரு பாட்டி அதுவும் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கிட்டு போயிடுவா. ஏன்னா அதில் ஓட்டையே இருக்காது. உள்ளே போய் பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணலான்னு அடித்து திறந்து பார்த்தா ஒன்றும் இருக்காது உள்ளுக்குள்ளே. அந்த மாதிரி நிர்ஜகாம யசாலக்ஷ்மிஹி. அதனால ஒரு தர்மம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பணம் இப்படி வந்ததும் தெரியாது போனதும் தெரியாதுன்னு ஆயிடும். அதனால தர்மம் வேணுமா ராமர் வேணுமா நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு வசிஷ்டர் சொன்ன உடனே கண்ணை மூடினார்.
தர்மம் இருந்தால் என்ன ராமனை எப்போ வேணாலும் காப்பாற்றும், தர்மம் இல்லாத ராமன் எனக்கு வேண்டாம், நான் பொய் சொல்லலை, ராமரை கொடுத்துட்றேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டேன். இவர் ஒண்டி கொடுத்தா போதுமோ, கௌசல்யா அம்மா இருக்காள் அவள்கிட்ட கேட்கணுமேன்னு அடுத்த கவலை விஸ்வாமித்திரருக்கு. திரும்பி இந்த அம்மா ஏதாவது சொல்லுவாளோன்னா கௌசல்யா அம்மா என்ன பண்ணுறாருன்னா ராமரையும் லக்ஷ்மணரையும் சித்தமாக வச்சிருக்காளாம் அனுப்புறதுக்கு. அப்படியே அனுப்பும்போது விஸ்வாமித்திரர் கையை பிடிச்சிட்டு 2 பேரும் நீங்கள் தான் இனிமேல் இவாளுக்கு அப்பா அம்மா குரு எல்லாமே, அதனால் ராமருக்கு எல்லாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் சந்தோஷமாக விஸ்வாமித்திரருக்கு. ஏன்னா விஸ்வாமித்திரருக்கு தெரியும் ராமர் யாருன்னு, சாதாரண பையன் இல்லைன்னு தெரியும், வைகுண்டவாசின்னு தெரியும். அதனால் அழிச்சுட்டே போகிறார். ரொம்ப தூரம் அழிச்சுன்னு போனதுக்கப்புறம் ராமா அப்படின்னு மதுரமாக கூப்பிடுறார். ராமன் நமஸ்காரம் பண்ணி என்னன்னு கேட்ட உடனே அந்த சரையூர் நதி தீரம், அந்த தீரத்திலேயே அழிச்சுன்னு போகிறார். இதில் ஸ்நானம் பண்ணு குளின்னு சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் 24 மந்திரம் உபதேசம் பண்ணுறாராம். அதில் ரொம்ப விசேஷமான மந்திரம் பல அதிபலன்னு ஒரு மந்திரம். அதை மாத்திரம் ஒருத்தன் சித்தி பண்ணிட்டான்னா பசியும் தெரியாது கலப்பும் தெரியாது. அது 2 தானே ஆட்டி படைக்கிறது நம்மளை. ஒரு நைட்டு தூங்கலைன்னா அவ்வளோதான், 2 நாள் சேர்ந்து தூங்க வேண்டியிருக்கு. ஒரு வேளை சாப்பிட்லன்னா உடம்பெல்லாம் அணத்துறது, தலையெல்லாம் வலிக்கிறது, என்னமோ ஆறுது. அது ஆகாரம் போனதுக்கு அப்புறம் தான் அப்பாடா நவ ஜீவனம் வருது. ஒரு இட்லியை அப்படியே சட்னியில் தோச்சி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் ஏதோ புத்துணர்ச்சி வந்தது போல இருக்கு. இது 2 ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல. இந்த மந்திரத்தை ஜபிச்சான்னா அந்த கலப்பும் தெரியாது பசியும் தெரியாதான், அப்படி பலமா அதுக்கு. ஏன் இதை சொல்றாருன்னா பின்னாடி நாட்கணக்கில் ராவணன் கூட சண்டை போடணும் அப்படின்னும் போது ஆகாரம்லாம் போய் பண்ணிட்டு விட முடியுமோ? அப்ப இதெல்லாம் ஜபிச்சான்னா அவருக்கு உபயோகமா இருக்கும்னு தெரிஞ்சுட்டு எல்லாம் உபதேசம் பண்றாராம் விஸ்வாமித்ரர். எல்லாம் சொன்ன உடனே ஒரு தடவை தான் சொல்றார், எல்லாம் சித்தி ஆயிட்டு தான் ராமருக்கு. உடனே ராத்திரி ஆயிடுத்து. விஸ்வாமித்திரர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்கிற சின்ன 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 புல்லெல்லாம் எடுத்து அதெல்லாம் கொண்டு வந்து ஒரு மரத்தடியில ஒரு படுக்கை மாதிரி தயார் பண்றாராம். உடனே ராமர் லக்ஷ்மணர்கிட்ட சொல்றார், பாவம் வயசானவர் ரொம்ப நேரம் நடந்து வந்திருக்கார், அவரால் முடியல போல இருக்கு, படுத்துருவர், நம்ம கையை காலை பிடிச்சி விடுவோம் அப்படின்றாராம். ராமர் லக்ஷ்மணர்கிட்ட நான் காலை பிடிக்கிறேன், நீ கையை பிடிச்சி விடு அப்படின்னு. இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது சித்தம் ஆயிடுத்து. தான் ஒரு மர உருவி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்காராம், மர உருவி தான் கட்டிக்கிறாரு. அதை போட்டு ராமரும் லக்ஷ்மணையும் பார்த்து இதில் படுத்துக்கோங்க. ஏன்னா கௌசல்யா சொல்லி அமைச்சிருக்காளோன்னு, நீ தான் அம்மா நீ தான் அப்பான்னு. ஒரு அம்மாவுக்கு என்ன முக்கியம்னா அவன் நன்னா பாடுறானா, நன்னா படிக்கிறானா, நன்னா வேலை பார்க்குறானா, நிறையா சம்பாதிக்கிறானான்றதை விட அவன் நன்னா சாப்பிட்டானா, நன்னா தூங்கினானா, இதுதானே ரொம்ப முக்கியம் ஒரு அம்மாவுக்கு. இப்போ என்ன ஆயிட்டார்னா ராத்திரி ஆன உடனே விஸ்வாமித்ரர் அம்மாவா ஆயிட்டாராம். அதனால் என்ன பண்ணுறாருனா அந்த ராமரை படுக்க வச்சு நீ தூங்குறாமா, உன்னை பார்த்து இதுக்கு தானே நான் உன்னை அழைச்சின்னு வந்தேன், உன்னை பார்த்துட்டே இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காராம். என்னன்னா 2 பேர் சந்தோஷப்படுறாளாம் இந்த விஷயத்தில். விஸ்வாமித்ரர் சந்தோஷப்படுறாராம். இன்னொன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா ராத்திரி இருட்டாம். அந்த இருட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த இருட்டுக்கு ரொம்ப நாளாக ராமரை பார்க்கணும்னு ஆசையா. அரண்மனையில் இருக்கும்போது என்னன்னா எல்லா இடத்துலையும் தீபத்தை ஏற்றி வச்சு எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்கிறதுனால இருட்டால் ராமர்கிட்ட வரவே முடியலையா. ராமர் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக காத்துன்னு இருக்கான். அதுக்கு அவகாசமே இல்லாமல் இருக்கு. இந்த நடு காட்டில் என்னாச்சுன்னா யாரும் அந்த விளக்கெல்லாம் ஏற்றி வைக்கிறதுக்கு இல்லைன்னும் போது விஸ்வாமித்திரரும் பார்த்து சந்தோஷப்படுறார், அப்படியே அந்த இருட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டது. க்ஷணமிவ சா விபபௌ விபாவரீச்சா அப்படின்னு காத்தால் எழுந்துட்டு ராமலக்ஷ்மணால் எழுந்து முதல் பிரபோதனம் அவர் தான் பண்ணுறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. உலகம் முழுக்க பாடுறதே முதல்ல பள்ளி எழுச்சி இவர் தான் பண்ணுறார், விஸ்வாமித்திரர் தான் பண்ணுறார். பெருமாளுக்கு எழுப்பி ஐச்சன் போய் சந்தியாவந்தனம் பண்ணுன்னு தன்னுடைய ஆசிரமத்துக்கு ஐச்சன் போய் தான் யாகத்தில் உட்காந்துட்டார். மேலே 7 நாள் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு உடனே ராமர் காரியம்னு வந்துருத்துன்னா அப்படி இருப்பாரா ராமர். அடுத்தது என்ன, இந்த யாக சம்ரக்ஷணம். உடனே லக்ஷ்மண சுவாமிகிட்ட சொல்லிட்டாராம், நீ என்ன பண்ணுறேன்னா சுற்றி வா இந்த யாக கொட்டாய, நான் எங்கே மெயின் துவாரம் இருக்கோ அங்கே நிற்கிறேன், ஒரு பயிலும் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காராம். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு, 6 நாள் ஆயிடுத்து. 7ஆவது நாள் இன்னும் கெடுபடி பண்ணுறாரு. ஏன்னா இப்போ தான் வருவான் அவன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே கரெக்டாக வந்துட்டான். மாரீச்சனும் சுபாகவும் அந்த மாம்சம் எல்லாத்தையும் எடுத்துன்னு போடணும்னு இவர் தான் முன்னாடியே எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு. இந்த பானத்தினாலேயே மேலே வந்து ஒரு கொட்டகா மாதிரி போட்டு வச்சிருக்காரு அந்த அஸ்திர பலத்தினால, எது போட்டாலும் விழாதபடிக்கு. அப்படியே அவன் வந்த உடனே அந்த சுபாகுவா அங்கேயே சம்ஹாரம் பண்ணினார். இந்த மாரீச்சன் என்ன பண்ணுறாருனா மானவாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை போட்டார். அது என்ன பண்ணுறதுன்னா அவனை குண்டு கொட்டா தூக்கிடுது.
கழுத்தோட தூக்கின்னு போய் இங்கே பக்கத்தில் இருக்கிற சமுத்திரத்தில் முக்கிறது. உயிர் போகும்போது வெளில கொண்டு வந்துடும், திருப்பி முக்கிறது, உயிர் போகும்போது வெளில கொண்டு வந்துடும். இந்த மாதிரி ஒரு 10-15 தடவை பண்ண உடனே நீ என்னை கொலவே பண்ணிடு, இது என்னால் முடியலன்னு சொன்ன உடனே தூக்கி கரையில் போட்டுட்டு அந்த அஸ்திரம் மறைஞ்சிருது. அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ராமரை கட்டிண்டு எத்தனை வருஷமாக இது நடக்கணும், இந்த யாகம் நடக்காமல் இருந்தது, ஒன்னால் நடந்தது ராமா அப்படின்னு சந்தோஷப்படுறார். மாரீச்சன் அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சரியம்னா ஒரு லக்ன பத்திரிக்கை வருதான். என்னென்னா சீதா ஸ்வயம்வரம், மிதிலா நகரத்தில் சீதா ஸ்வயம்வரம் நடக்க போகிறது, தனுர்யாகம் நடக்க போகிறது, நீங்கள் வரணும் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு பத்திரிக்கை. நீங்கள் உங்களுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து வரணும் அப்படின்ற வருது. இவர் வந்து ராமர் அழைச்சின்னு போகலாமா வேணாமான்னு யோஜனை பண்ணிட்டு இருக்கார். இதே சாதாரண குழந்தையாக இருந்தால் அழைச்சின்னு போயிடலாம். இவரோ சக்கரவர்த்தியோட திருமகன், இன்னொரு ராஜ்யத்துக்கு அழிச்சுன்னு போகணும் அப்படின்னும் போது இந்த மிதிலையில் இருக்கிற ஜனகனோ மற்ற ராஜாக்களோ தசரதனுக்கு கப்பம் கட்டக்கூடிய ராஜாக்கள். ஸோ அப்போ இவர் வந்து சக்கரவர்த்தினா அப்பேற்பட்ட பூமண்டலத்திலே பரிபாலனை பண்ணக்கூடிய சக்கரவர்த்தி, அவர் பெரிய இடத்துல இருக்கும்போது சாதாரண ராஜ்யத்துக்கு அழிச்சுன்னு போகலாமா, இந்த மாதிரிலாம் 1000 யோஜனை பண்ணுறார். அங்கேருந்து அழைப்பு வரணுமே, இப்படி அழிச்சுன்னு போகும்போது தசரதன்ட்ட சொல்லணுமா, இப்படிலாம் யோஜனை பண்ணும்போது ராமர் என்ன யோஜனை பண்ணுறேன் அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை இந்த மாதிரி வந்திருக்கு, பத்திரிக்கை வந்திருக்கு, உன்னை அழிச்சுன்னு போகலாமா வேணாமான்னு யோஜனை பண்ணுறேன், எனக்கும் சேர்ந்தான அழைப்பு வந்திருக்கு அப்படின்றாரா ராமர். இங்கே ராமர் லக்ஷ்மணெல்லாம் எதுவும் எழுதலையே. அங்கே பாருங்கோ, நீங்கள் உங்களுடைய சிஷ்யர்களோடு சேர்ந்து வரணும்னு எழுதியிருக்கணும், நீங்கள் தானே எங்களுக்கு மந்திரோபதேசம் பண்ணியிருக்கீள், நாங்கள் உங்கள் சிஷ்யர்கள் தானே, நாங்களும் வரோம் அப்படின்னு ராமர் வராராம் கூட. இப்படி வரார் நேராக மிதிலா நகரம்னா எதுன்னா இன்னைக்கு நேபாள் இருக்கே, அதான் மிதிலை. இப்படி இங்கேருந்து சித்தாசிரமத்திலேருந்து இப்படியே போய் அந்த நேபாள் தேசத்துக்கு போகிறார். அங்கே மிதிலா நகரம், அங்கே ஜனகன் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி உள்ள நுழையிறாரா, ஜனகனுக்கு பரம சந்தோஷம். ஏன்னா தேவிக்கு கல்யாணம் பண்ணணும் தபிக்கிறார். இப்படி கல்யாண வயசில் ஒரு பொண்ணு இருக்குன்னா ஒரு அப்பா எப்படி இருப்பார்னா, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணா இந்த மாப்பிள்ளை நன்னா இருப்பானா, இந்த பையன் நன்னா இருப்பானா, இவன் என்ன பண்ணுறான், இவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், இவன் குடும்பம் என்னன்னு பார்த்து நேர்பாலனும். அதான அப்பாவுக்கு முக்கியமான காரியமாக இருக்கும். இந்த பையனை வேணா பண்ணலாமோடி, இந்த பையனை பண்ணலாமோன்னு தேடிண்டே இருப்பார். ஒன்றும் சாதாரணமாக இருக்கிறவாளே தேடுவா. ஆனால் சீத்தைக்கு விசேஷமான உண்டு. என்னன்னா சீத்தை வந்து அந்த தன்னுடைய தோழிகளோடு சேர்ந்து அந்த பூனாலேயே ஒரு பந்து பண்ணியிருக்கா, அது விளையாடின்னு இருக்கா. விளையாடின்னு இருக்கும்போது ஒரு ஆச்சரியத்தை பார்க்குறா. என்னென்னா ஒரு பெரிய ஒரு மண்டபம், அந்த மண்டபத்தில் அந்த சிவதனுஷ் பரமேஸ்வரனுடைய வில்லானது இந்த ஜனகனுடைய முன்னோர்கள்லாம் வச்சு பூஜை பண்ணிட்டு வரா, இவரும் பூஜை பண்ணுறார். அதை நகர்த்தணும்னா 10,000 பேர் வரணுமா, வந்து தேர் இழுக்கிறது போல் வடம் போட்டு இழுக்கணும் அதை, அப்போ தான் அது நகரும். இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு இந்த பூப்பந்து விளையாடின்னு இருக்கும்போது அந்த பூப்பந்தானது அந்த பீடத்துக்கு கீழே போயிடுது. அது கீழே போனால் யார் போய் எடுக்க முடியும்னு பார்த்தா சீத்தை வந்தாலாம் இடது கையால் நகர்த்தி அதை எடுத்துட்டாலும். எடுத்துட்டு இவன் விளையாடிண்டே இருக்கா. உடனே எப்பயும் போல ஜனகன் பூஜை பண்ணுறதுக்காக வரார். வந்து பார்த்தா அது நகர்ந்துருக்கு. என்னடா 10,000 பேர் அரண்மனைக்குள்ளே வந்தான்னா அதோடைய சவுடு தெரியாமல் இருக்குமா? 50 பேர் ஒருத்தர் ஆத்துக்குள்ளே வந்தாலே எப்படி இருக்கு, 10,000 பேர் அரண்மனைக்குள்ளே வரான்னா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வந்த மாதிரி எதுவும் தெரியலையே, இது என்ன இது நகர்ந்துருக்கு, ஆச்சரியமாக இருக்குன்னு என்னன்னு விசாரிச்சா அந்த தோழிகள்லாம் சொல்கிறா, இல்லை சீத்தை தான் இடது கையால் தள்ளினா அப்படின்ன உடனே அவருக்கு பயம் வந்துடுதான். என்னன்னா பொண்ணு என்ன நன்னா பண்ணா பாடுவா, நன்னா சமைப்பா, நன்னா சம்பாதிப்பா, கெட்டிக்காரின்னா உடனே பையனை கொடுப்பா. பொண்ணு 10,000 இது தள்ளக்கூடிய அந்த இதை இடது கையால் அனாயாசமாக தள்ளுவான்னா அந்த பையனோட அப்பா பையனை கொடுப்பாரோ? இவன் வந்து ஒருத்தரை கூட தள்ள முடியாது இந்த பையனால். அவன் 10,000 பேரை தள்ளுறான்னா இப்படி ஆசையாக வந்து ஒரு தட்டை தட்டான்னா முடிஞ்சது, அவ்வளோதான், மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண் அப்படி இருக்கணும் போது அவருக்கு ஒன்றும் கவலை ஜாஸ்தி ஆகிடுதான். என்னன்னா சீத்தை மாதிரி ஒரு பராக்கிரமசாலியாக இருக்கக்கூடிய பையனை பார்க்கணும், அப்போ தான் ரெண்டும் பேலன்ஸ் ஆகும். இப்போ ஒரு தட்டு தட்டினான்னா ஆசையாக அதை தாங்கிக்க கூட பையனாக இருக்கணும். அது ஒரு தட்டு தட்டினோடனே மயங்கி விழுந்துட்டானா அந்த மாதிரி பையனை பார்த்தா விரசமாக இருக்கும் ஒன்றும். அதனால என்ன பண்ணார்னா அவர் யோசிச்சு அந்த சிவ தனுஷையே வந்து பந்தியமாக வச்சுட்டார். என்ன பண்ணணும்னா அந்த எப்படி இடது கையால் இந்த சிவதனுஷ் இருக்கிற பொட்டியை தள்ளினாலோ அந்த சிவதனுஷை எடுத்து நிறுத்தி அதை வளைச்சி நான் போட்டி
அந்த நான் போட்டின அந்த கயரை டங்காரம் பண்ணணும். இது யார் பண்ணுறாலும் அவளுக்கு என் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சீதா ஸ்வயம்பரம்னு அனுபவிச்சிட்டார். வந்தா எல்லா தேசத்து ராஜாக்களும் வராலாம் தேவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அங்கேருந்து ஒருத்த வரான், என்னால் எல்லாம் முடியும்னு இப்படி எல்லாம் தட்டிண்டு வந்து அந்த சிவதனுஷை தூக்கணும்னு பார்க்குறான். அப்படியே தூக்கும்போது தூக்க முடியாமல் கீழே மயங்கி விழுந்துடுறான். இப்படி நிறையா பேர் வந்து பிரயத்னப்பட்டு ஒன்று நடக்கணுன்னே ஜனகர் என்ன சொல்கிறான்னா, சரி இதெல்லாம் தூக்கிலாம் மாலாத போல இருக்கு, யாராலையும் முடியாது, அதனால நீங்கள் என்னன்னா அதை நான் போட்டி டங்காரெல்லாம் பண்ண வேண்டாம், தூக்கி நிறுத்தினா போதும், என் பொண்ணை கொடுத்துரு. அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு சில ராஜாக்கள் வராலாம், அதுவும் முடியலையாம். சரி தூக்கி நிறுத்தலாம் வேண்டாம், அதை கொஞ்சம் அந்த பீடம் இருக்கும்னு அந்த பீடத்து மேலேருந்து கையால் இப்படி தூக்கிட்டு வச்சுட்டா போதும், நான் பொண்ணை கொடுத்துட்றேன் அப்படின்னாலாம் அதுவும் யாராலையும் முடியலையாம். சரி தூக்க கூட வேண்டாம், கையால் நகத்து, கொஞ்சம் இப்படி நகர்த்தி வச்சுனா போதும் தரேன் அப்படின்னு அதுவும் கொஞ்சம் தளர்த்தி விடுறாராம். அதுவும் யாராலையும் முடியல, எல்லாம் தொட்டு நகர்த்தணும்னு பார்க்குறா, அப்படியே முட்டின்னு கீழே விழுந்துடுறா. அப்படி இருக்குது அதனுடைய பாரம், வெயிட்டானது. உடனே நிர்வீரம் உர்வீதலம், நிர்வீரம் உர்வீதலம், இந்த உலகத்தில் வீரன் இல்லாத பூமியாக ஆயிடுதே அப்படின்னு ஜனகன் கஷ்டப்பட்டுன்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் வராராம் ராஜர்ஷி தேவ பிரதிமு. 2 பேர் வராலாம், ராமரும் லக்ஷ்மண சுவாமியும். கதம் பத்யாம் இக சம்பிராப்து, என்ன பார்த்து கேட்குறாருன்னா, எப்பயுமே விஸ்வாமித்திரர் வந்த உடனே எப்படி தசரதர் என்ன பண்ணார், வாங்க 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 வாங்கன்னு அர்க்கிய பார்த்து யாச்சமணிலாம் கொடுத்தாரனோ, இதே மாதிரி தான் ஜனகர் பண்ணுவார். ஒரு ரிஷியை பார்த்தா அவரை பூஜனை பண்ணணும், இதுதான் தர்மம். ஆனால் இப்போ என்னன்னா ராமலக்ஷ்மணால பார்த்த அந்த ஒரு ஆசையில் விஸ்வாமித்திரரை மறந்துட்டாராம். இவா 2 பேர் யாரு, இவா பார்த்தா சாதாரண குழந்தைகள் மாதிரி இல்லையே, ஒருத்தர் இப்படி இருக்காரு ஒருத்தர் அப்படி இருக்காருன்னு வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டாராம். அவ 2 பேரையும் விஸ்வாமித்திரர் கணச்சிக்கிறார், நான் இங்கே ஒருத்தர் வந்திருக்கேன் அப்படின்னு. உடனே அவரையும் பார்த்து வாங்க வாங்கன்னு உள்ள அழிச்சுன்னு போறாராம். இப்போ ராமரையும் லக்ஷ்மணையும் அழிச்சுன்னு போய் என்ன பண்ணுறாருன்னா மேலே எல்லாத்தையும் விவரம்லாம் சொல்லிட்டு விஸ்வாமித்திரர்கிட்ட சொல்லிட்டார், சிவதனுஷ் இருக்கு, இதை எடுத்து நான் பூட்டினா தேவியை கல்யாணம் பண்ணிக்கலாம். உடனே ராமருக்கு என்னன்னா சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் இல்லை, அவருக்குள்ள அந்த பராக்கிரமத்தை காமிக்கணும். இப்போ நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவன் ஒருத்தன் இருக்கான்னா அவனால் சும்மா இருக்க முடியுமோ? ஒரு ஒரு பெரிய இது சபை இருக்கு, இப்போ புரிகிற மாதிரி சொல்லணும்னா நன்னா பேசக்கூடியவர் ஒருத்தர் ஒரு மைக்கை கொடுத்து எல்லாம் 100 பேர் இருக்கா பேசுன்னா அவர் வந்து அப்படி நின்றுட்டே இருப்பாரோ, எப்பன்னு காத்துட்டு இருப்பார், எப்படா எனக்கு மைக்கு வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அப்படி ஒரு திறமைசாலியாக இருக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. இவருக்கு என்னன்னா ராமருக்கு அப்படி என்ன, ஒருத்தனால என்ன நான் பூட்ட முடியாத ஒரு வில்லா ஒரு க்ஷத்ரியனால பண்ண முடியாதா, என்னால் முடியாது ஒன்று இருக்கா, அதை பார்த்துடணும்னு துடிக்கிறாரா ராமர். உடனே விஸ்வாமித்தர் வத்சா வத்சான்னு குழந்தைன்னு கூப்பிடுறார். குழந்தைன்னு கூப்பிட்டா அதில் குழந்தை யாரு, லக்ஷ்மண சுவாமி. உடனே அவர் என்ன பண்ணிட்டார்னா குடுக்குடுன்னு அந்த வில்லம்பு கிட்ட போயிட்டார், அந்த வில்லுக்கிட்ட போயிட்டார், சிவதனுஷு கிட்ட. இப்போ மேலே லக்ஷ்மண சுவாமி எடுத்து அவரும் டங்காரம் பண்ணக்கூடியவர் தான், அவரும் மகாவீரர் தான். அவர் பண்ணிட்டான்னா ராமாயணமே மாறிவிடும். அதனால அவர் குடுக்குடுன்னு அங்கே போட உடனே அந்த குழந்தைய பார்த்து சொல்றாராம், குழந்தை ராமதனு பஷ்யா, ராமனுடைய வில்லுடாது அப்படின்னு. உடனே லக்ஷ்மண சுவாமி அதை தொட்டு கும்பிட்டு பின்னாடி வந்துட்டாராம். உடனே வத்சராமா தனு பஷ்யா, கே குழந்தை ராமா இந்த வில்ல பாரு எடுத்து அதை நான் போட்டு சொன்ன உடனே அடுத்த க்ஷணம் ராமர் கிளம்பிட்டாராம். நேராக போய் அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணி அது அப்படியே அந்த வில்லுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணி, என்ன ஆச்சரியம்னா அதை நகர்த்த கூட முடியாத போது அதை தூக்கி நிறுத்தி வளைச்சி நான் பூட்ட போறாராம். இவருடைய அந்த ஃபோர்ஸ் தாங்க முடியாம டார்னு ஒரு சப்தத்தில் அது வெடிச்சு அது உடஞ்சிருத்தான். அப்படி ஆயிடுதான். லோகே விக்யாத பௌருஷம்னு ராமருக்கு என்னன்னா யாராலையும் நகர்த்த முடியாத அந்த சிவதனுஷ ராமர் உடச்சி கீழே போட்டாராம். என்னன்னா அந்த ஒரு சத்தத்தை கேட்டு ஏதோ ஒரு பாம்பு வெடிக்கிறது போல இருந்து எல்லாரும் ஓடி போறாங்க. இருந்து 4 பேர் தான் இருக்கா, ராமர் லக்ஷ்மணர் ஜனகர் விஸ்வாமித்ரர், இவாளை தவிர யாருமே இல்லையா அங்க. எல்லாரும் ஓடி போயிட்டா பயந்துண்டு. என்னன்னா அவர் போற ஸ்பீடு, எடுத்த ஸ்பீடு, நான் போட்டுற ஸ்பீடு, இப்படி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்துருது. இப்படி அந்த சிவதனுஷை உடைக்கிறார். இந்த சிவதனுஷை உடைக்கிறத நிறைய பேர் மகான்கள் வர்ணிச்சிருக்காங்க. அதுல ஒரு கவி வர்ணிச்சார், என்னன்னா அந்த 2 நுனியும் இருக்கணும், அந்த 2 நுனியும் பேசிக்கிறதான். அதுக்கு சைதன்யம் இருக்கான். ஒரு வில்லுன்னா அதுக்கு என்ன, அது ஜடமான வஸ்துன்னா ஜடமான வஸ்து இல்லையா, அதுவே பேசிக்கிறதான். என்ன பேசிக்கிறதுன்னா
கீழே இருக்கிற அந்த நுனியை பார்த்து மேலே இருக்கிற நுனி சொல்கிறதாம். நாம் 2 பேரும் ஒன்றா பிறந்தோம், ஒன்றா நைவேத்தியம் வாங்கிட்டோம், ஒன்றா பூஜையை வாங்கிட்டோம், ஒன்றா ஒரு வயசோடு இருக்கோம். ஆனால் என்னமோ தெரியல, நீ பண்ண பாக்கியம் நான் பண்ணலை. ஏன்னா ராமர் பாரு, அவராக அவர் திருவடியில் ஒன்று எடுத்து வச்சுட்டார் அப்படின்னு கீழே இருக்கிற நுனியை பார்த்து மேலே இருக்கிற நுனியை சொல்கிறதான். அவர் ஒன்று வச்சுட்டார், ஆனால் என்னால் மேலே இருக்க முடியல, அவர் என்ன அழிச்சிக்கலைன்னாலும் பரவாயில்ல, நான் விழுந்துடுறேன்னு அது உடஞ்சி விழுந்துருது அப்படின்னு ஒரு கவி வர்ணிச்சார்னு, அந்த சிவதனுசு உடஞ்சதுன்னு வர்ணிச்சார். இப்படியெல்லாம் ஆன உடனே என்ன ஆச்சரியம்னா, ஜனக்கனுக்கு பரம சந்தோஷம். இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரா? வீரனாகவும் இருக்கணும், குணவானாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், பணக்காரனாகவும் இருக்கணும், எல்லாம் இருக்கான் ராமர்கிட்ட. இப்படி ஒரு மாப்பிள்ளை தேடினாலும் கிடைக்குமோ அப்படின்னார். என்ன பண்ணார்னா, சீதை அழிச்சுன்னு வந்தார், மேலே பாணி கிரகணம்னு ஆரம்பிச்சிட்டார். உடனே வில்ல பார்த்தேல், வில்ல உடைக்க சொன்னேல், வில்ல நான் பூட்ட சொன்னேல், இதெல்லாம் பண்ணுவேன். கல்யாணம்லாம் எங்கள் அப்பா கேட்காம பண்ணுவேனோ? நான் 60,000 வருஷம் இது மாதிரி தவங்கடந்து பிறந்த எங்கள் அப்பாவை கேட்காம நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா அது சரி வருமோ அப்படின்னு சொல்கிறாராம். இதை தேவி சொல்கிறாளாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு போட்டி போட்டுன்னு எல்லாரும் வந்தா, இப்படி ஸ்வயம்வரத்தில் ஜெயிச்சுட்டு எங்கள் அப்பாவை கொண்டு நீட்டுறார். அப்போ சொல்கிறாரா, இந்த மாதிரி எங்கள் அப்பா கேட்காம கல்யாணம் பண்ணுவேனான்னு சொன்னார் என் பிரபு, அப்பேற்பட்ட நல்லவர் அவர் அப்படின்னு பின்னாடி தேவி சொல்கிறா அத்ரி அனசூய அம்மா கிட்ட. இப்படி சொன்ன உடனே இவர் என்னன்னா, விஸ்வாமித்திரர் அவர் தான் சொல்லி அமிச்சார். ஒன்றும் நீ தான் அப்பா, தனி தந்தை நீ, தனி தாயும் நீ சொல்லி அமிச்சிட்டார். ஒன்றும் இவர் என்ன தைரியம்னா, ஒரு சக்கரவர்த்தி திருமகனுடைய பையனுக்கு இவர் குறிச்சிட்டாராம் முகூர்த்தத்தை குறித்து லக்ன பத்திரிகையெல்லாம் எழுதி, இந்த முகூர்த்தத்தில் கல்யாணம், நீ உன் குடும்பத்தோட புறப்பட்டு வரணும்னு தசரதனுக்கு கடிதம் போயிடுது. தசரதனுக்கு பரம சந்தோஷம். நீ என்ன என் பையனுக்கு நீ பார்க்கலாமா பொண்ணு, நான் தான் பார்ப்பேன் அப்படின்லாம் இல்லாமல் நல்ல குடும்பத்து பெண்ணாக இருந்தால் போதும், ஒரு ரிஷி பார்த்த பெண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்றது ஆசைப்பட்டு இப்படி உடனே அங்கேருந்து தசரதன் முழுக்க கிளம்பி இங்கே சீதா கல்யாணமானது அமோகமாக நடந்தது அப்படின்றது இந்த சீதா கல்யாண சரித்திரம்.